நம்ம அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வருக்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிக் பண்ணுறது ஆக்சுவலாக. ஸோ இந்த கான்செப்ட்ஸ்க்கு நம்ம என்னென்ன ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்வரான்மெண்டல் வேரியபிள். இந்த என்வரான்மெண்டல் வேரியபிள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு என்வரான்மெண்ட்டுக்கும் தகுந்த மாதிரி மாறுது. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கான்செப்ட் சொல்லுவாங்க, SIT, UAT அண்டு ப்ரொடக்ஷன். இது வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு மாறும். ஒரு சில பேர் டெவ்னு சொல்லுவாங்க. SIT அப்படிங்கிறது சிஸ்டம் இன்டெகிரேஷன் டெஸ்டிங். இது மேக்ஸிமம் டெவலப்பர்ஸோக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக. அப்படி இல்லைனா ஒரு சில கிளைண்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளைண்ட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ், ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் மாறும். நான் ஜென்ரலாக உள்ளது SIT, UAT, ப்ரொடக்ஷன். இதான் வந்து 3 லேயர் ஆக்சுவலாக. இதில் 4 லேயர் வரலாம், 5 லேயர் வரலாம், 6 லேயர் கூட வரலாம் ஆக்சுவலாக. டிபெண்ட்ஸ் அந்த அப்ளிகேஷன். ஜென்ரலாக உள்ளது இந்த இதுதான், SIT, UAT, ப்ரொடக்ஷன். SIT அப்படிங்கிறது சிஸ்டம் இன்டெகிரேஷன் டெஸ்டிங், UAT அப்படிங்கிறது யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங், ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இட்ஸ் ஃபைனல் ஆக்சுவலாக. ஓகேவா? இந்த SITக்கும் UATக்கும் உள்ள அந்த ஒவ்வொரு என்வரான்மெண்ட்டுக்கும் ஒரு மாதிரி டேட்டாபேஸ் இருக்கும். இப்போ SITக்கு ஒரு டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, UATக்கு ஒரு டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷனுக்கு